இந்த வீடியோ வெறும் அனுபவ மொழிகள், அதாவது பொன்மொழிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்களை பற்றி கருத்து டெய்லி நம்ம ஸ்லைடில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டுருக்குறோம். அதுவே பேசி போடுறோம் வீடியோவை. அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு அனுபவ மொழி. படிக்க தெரியாதவங்களும் படிச்சுக்கலாம், இல்லை கேட்டுக்கலாம். ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் சரியான கருத்து சேரலாம். அந்த வகையில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் போடுறோம். பணக்காரன் கொடுக்கும் வரியை கொண்டு தான் உலகில் அனைத்து நாடுகளும் இயங்கி கொண்டு இருக்கும். ஏழைகளோட வரி அவ்வளோ இல்லை. இன்கம் டேக்ஸ் தான் அதிகம். மற்றதெல்லாம் என்ன சொல்கிறோம்னாக்கா சாதாரண ஜிஎஸ்டி அந்த மாதிரி தானே போடுறோம். ஆனால் பணக்காரர் கொடுக்குற வரி தான் அதிகம். இந்த பெரும் பணக்காரங்கன்னு அம்பானி அதானி போன்றவங்களெல்லாம் பார்த்து நம்மலாம் வயிறு எறியாமல் வேறு வகையில் நம்மளோட கோவத்தெல்லாம் திசை திருப்பணும். எப்படின்னா, மோசமான அரசியல்வாதிகள் மீது நம்மளுடைய கோவம்லாம் வரணும். அவங்களாம் எப்படியெல்லாம் எப்போ தான் இவங்களெல்லாம் அந்த மாதிரி ஊழல் பண்ணுற பெருசாலிங்களெல்லாம் நேர்மையற்ற அரசியல்வாதிகளை எப்படி வீட்டுக்கு அனுப்புறதுன்னு நம்ம யோசிக்கணும். அதுதான் முக்கியம். அடுத்தது, நம்மளுடைய மனக்கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இதை பற்றி அரசியலை பற்றி ஒரு கருத்து இருக்கும், சினிமாவை பற்றி ஒரு கருத்து இருக்குன்னா நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்குமே. ஆனால் அதெல்லாம் தாராளமாக நம்மளுடைய ஸ்டேட்டஸில் போடலாம். சோசியல் மீடியா ஸ்டேட்டஸு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லலாம் நம்ம போடலாம், தப்பு கிடையாது. அதை துணிச்சலாக போடணும். அதை போடுறதுக்கே துணிச்சல் இல்லாத கோழைகள் சமூக அக்கறை பற்றி பேசக்கூடாது வெளியே. இப்படி செய்யாத அப்படி செய்யணும், மற்ற இடத்துல சும்மா அப்படி நமக்கு அட்வைஸ் பண்ணிலாம் இருப்பாங்க. அப்படின்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல நம்மளோட தைரியத்தை, கரேஜ் காட்டணும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, நியாயமானதுன்னா சமூக மீடியா பயன்படுத்தி 4 பேருக்கு நன்மை நடக்கிற மாதிரி ஸ்டேட்டஸில் போடணும் நம்மளோட கருத்து. அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்ததாக, நம்ம எல்லா விஷயத்தையும் நம்புகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் அதிக நம்பிக்கை செலுத்துகிறாங்க. என்னென்ன நம்புகிறாங்க பாருங்கள். சில பேர் நம்புறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மையிலே அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கிறது இல்லை. என்னென்னா, ஒரு மனிதர்கள் சில பேர் பணத்தை நம்புகிறாங்க. பணம் இருந்தால் எல்லாம் சாதிக்கலாம். சில பேர் சொத்தை நம்புகிறாங்க. சொத்து இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம், பாதுகாப்பாக இருக்கும், சொந்தம் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, சொந்தம் பந்தமே நமக்கு நம்மளை காப்பாற்றிடும், நமக்கு யூஸ் ஆகிடும் அப்படின்னு நம்புகிறாங்க. சில பேருக்கு சாஸ்திர நம்பிக்கை இருக்குது. சில பேருக்கு சம்பிரதாய நம்பிக்கை, சாஸ்திர சம்பிரதாய நம்பிக்கை, ஜோதிட நம்பிக்கை, கடவுள் மேலே சில பேருக்கு நம்பிக்கை, கல்வியை நம்புகிறாங்க. சில பேர் படி 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 படித்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கல்வியை நம்புகிறாங்க. சில பேர் அறிவை நம்புகிறாங்க. 4 விஷயத்த கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அறிவை நம்புகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்குது. உண்மையை சொல்லணுன்னாக்கா, எந்த நம்பிக்கையுமே மக்களுக்கு முழுசாக இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும் நான் சொல்கிறது உண்மையான. கடவுளை நம்புகிறேங்கிறவன் எதுக்கு சொத்தை தாம்பரிலே வச்சுக்கிட்டு இருக்கிறான்? நமக்கு அடுத்தது 40 வயசு ஆனால் நம்மளோட பிள்ளைங்க மேலே எழுதி வைக்கலாம்ல? எழுதி வைக்க மாட்டான். எழுதி வச்சா புள்ள நம்மளை துரத்திடுவான். நான் துரத்துட்டோம், நீ தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறாளாச்சே, காப்பாற்ற மாட்டாரா? ஆக சொந்தத்து மேலே நம்பிக்கை இல்லை, சொத்து நம்புறது இல்லை. சொத்து இருந்தால் காப்பாற்றினாங்க, நீ எதுக்கு கடவுளை போய் கும்புற? ஆக கடவுளே நம்புறதில்லை. ஒரு ட்ரையாங்கிள் ஆச்சுங்க. சொத்தை நம்புறானா, சொந்தத்தை நம்புறானா, கடவுளை நம்புறானா பாருங்கள். முழுசாக 3ஐயும் நம்பலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி பல விஷயத்தில் மக்களுக்கு சரியான நம்பிக்கை இல்லை. நம்புறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ப மாட்டாங்க. சத்தியமாக நான் உன்னை நம்புறேன்னா, லவர்ஸ் நல்லா நம்புறேன்னு வாங்க, ஒருத்தருக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க. ஆனால் ஃபோனை கொஞ்சம் கூட பார்த்துக்கலான்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்புகிறோம், ஆனால் சரியாக நம்புறதில்லை. கூடா நட்பு கேடாய் முடியும். இந்த தேச துரோக வழக்கு, போதைப் பொருள் வழக்கு, அது மட்டும் இல்லாமல் திருட்டு, கொள்ளை, லஞ்சம் உள்ளிட்ட எல்லா வழக்குகள்லையும் சிக்கன குற்றவாளிகள் இருப்பாங்க. அவங்களோட தொடர்பில் உள்ள எல்லாருக்குமே விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க எல்லாரையுமே. இதில் இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. தவறானவங்களோட சவகாசம் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, பிறந்துட்டோன்னாக்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சவகாசம், அதாவது தவறானவங்களோட பிறந்துட்டோம், வாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வருவான், அப்புறம் இல்லைப்பா நான் பிறந்தது தான் கூட, ஆனால் அவனுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் யாரோ நான் யாரோ அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்துக்கின்னு இருக்கலாம். ஆனால்
மற்றதுக்கெல்லாம் வந்து யாரோ நண்பர்கள், இவர் என் ஃப்ரெண்டு, அவர் என் ஃப்ரெண்டுன்னு அனாவசியமாக ஒருத்தனை பார்த்து இவன் தான் என் ஃப்ரெண்டுன்னு வாய் திறந்து சொல்லிடாதீங்க. பின்னாடி பிரச்சனை வந்துடும். அவன் நல்லவனா கெட்டவனான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்லுங்க. நண்பங்கிற வார்த்தை அவ்வளோ சாதாரண வார்த்தை இல்லை. ஆக இந்த மாதிரியான கெட்டவனாக இருந்தால், இந்த மாதிரி கெட்ட சவகாசத்தில் இருந்தாங்கன்னா, கெட்ட சவகாசத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் தொடர்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாளைக்கு பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுலேருந்து தப்பிக்க முடியாதுங்கிறது நல்லா தெரியும். படித்தவனுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் வந்து செய்தித்தாள்லாம் பார்க்குறேன், நியூஸ்லாம் பார்க்குறான்னு தான் அது தெரியும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வருடம் நெருங்கும் முன்னாடி அவரை பற்றி அறிந்து இருப்பது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். பார்த்துக்குங்க. அவர் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக அவர்கிட்ட நல்லது கெட்ட குணங்கள்லாம் இருக்கா, பழக்க வழக்கா, சட்டவிரோத செயலில் ஈடுபடுறாரா, கெட்ட பழக்கங்கள் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு பழகுங்க. உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். உங்கள் கௌரவம் காப்பாற்றப்படும். அடுத்தது சனாதனத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்கிறேன். சனாதன தர்மம் என்ற, சனாதனன்னா இந்து தர்மம் தான், பேர் தான் புதுசு. சனாதன தர்மம் என்ற இந்து தர்மம் உலகின் பழமையான வாழ்க்கை முறையாகும். அதுதான் ரொம்ப ஓல்டு லைஃப் ஸ்டைல். அது கல்ச்சரு, கலாச்சாரம், லைஃப் ஸ்டைல் எப்படியே சொல்லிக்கலாம். அந்த வாழ்க்கை முறை அது வந்து காலத்தை அனுசரித்து அதுவாகவே தன்னை புதுப்பித்து கொள்ளும். அது அப்டேட் பண்ணிக்கும். நம்மளை தன்னோட கலாச்சாரத்தை அதுவே அப்டேட் பண்ணிக்கிற ஒரு அபாரமான சக்தி வந்து இந்த சனாதன தர்மத்துக்கு இருக்குது. அதை யாருமே வந்து திருத்தணும்னு அவசியம் இல்லை, அழிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது முடியாது, திருத்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது கால அனுபவத்தில் தாமாகவே நடக்கும். பொருந்தாத அந்த சாஸ்திரத்தில் இருக்கிற சில விஷயங்கள்லாம், அந்த சனாதன தர்மத்தில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் காலத்துக்கு பொருந்தலாம், தானாகவே மறைஞ்சு போயிடும். அது யாரும் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நாமளாலாம் அழிக்க முடியாது, நாமளாலாம் அதை கரெக்ஷன் பண்ண முடியாது. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, புதுசெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாது. இது அந்த மாதிரியான அமைப்பு நம்மளது இல்லை. இது வெரி ஓல்டு ட்ரெடிஷ்னல். அது வந்து பழமையான கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துக்கூட சிறப்புத்தன்மை, சனாதனத்தோட சிறப்புத்தன்மை தன்னை தாமே காலத்துக்கு ஏற்ப வகையில் மாற்றிக்கொள்ளும் அபூர்வமான சக்தி கொண்டது சனாதன தர்மம். நன்றி. அடுத்தது, எந்த ஒரு விஷயமும் படித்து அறிஞ்சிக்கலாம். இதெல்லாம் படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை விட பெருசு என்ன அப்படின்னா, காதால் கேட்டு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், கேள்வி காதால் கேட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது அதோட பெருசு. படிக்கிறத விட கேட்கறது பெருசு. கேட்கறத விட கண்ணால் பார்த்து அறிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. பார்வையால் விஷுவலாக நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பார்க்குறத விட என்ன சிறப்பு அப்படின்னா, பார்த்துக்கிட்டே கேட்குறது. ஒரு ஆடியோ பார்க்குறீங்க, ப்ரொஜெக்டரில் போட்டுட்டு இதை காமிச்சிட்டு அதை வாயில் சொல்லுவாங்க, காதில் கேட்கும். ஆக பார்த்துக்கிட்டே கேட்பது சிறப்பு. அனைத்திலும் சிறப்பு என்னன்னா அனுபவம் தான் பெருசு. அதை விட பெருசாக இருக்கும். சரி, அதை விட சிறப்பு ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதை விட சிறப்பு என்னென்னா, அது வந்து ஆராய்ந்து அறிவது. ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சிக்கு தான் பேச்சுட்டு கொடுக்குறாங்க. ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக படிக்கிறத விட கேட்பது, கேட்பதை விட பார்ப்பது, பார்ப்பதை விட பார்த்து கேட்பது, பார்த்து கேட்பதை விட அனைத்திலும் சிறந்தது அனுபவம், அனுபவத்தை விட சிறந்தது ஆராய்ச்சி அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா, எல்லாம் நன்மைக்கு. இழப்பது எல்லாம் இழப்பு அல்ல, இருப்பது எல்லாம் வரம் அல்ல. இழப்பது சிலவும் வரமாக இருக்கும், இருப்பது சிலவும் இழப்பாகும். அதாவது நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் சாபமும் அல்ல, இழப்பும் அல்ல. நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று தொலைஞ்சு போச்சு, எல்லாம் ஒரு உறவு இருக்குது, அவங்க இறந்து போயிட்டாங்க, இல்லை நம்மளோட பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் இழப்புன்னு சொல்லிட முடியாது. இருப்பது எல்லாம் வரமில்லை. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குதோ இதெல்லாம் நம்மளுடைய வரம், நம்ம வந்து பிளஸ்டு பர்சன் அப்படின்னு நினைக்க முடியாது. சில நேரத்தில் சிலது இல்லாமல் இருந்தால், சில பேர் நம்ம கூட இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு வரமாக இருக்கும். சில நேரத்தில் சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறதே நமக்கு தொந்தரவாக இருக்கும். இருப்பதும் இழப்பதும் விதியாகும், இருப்பதும் இழப்பதும் மதியும் ஆகும். அது விதிப்படியும் வந்து சேரும், நம்மளோட புத்தினாலையும் அது இருக்கும்.
இருக்கிறதா இருந்தாலும் இழக்கிறதா இருந்தாலும். மதியதை இழப்பது விதியாகும், விதியாக இருப்பதே மதியாகும். மதிய கெட்டு போகிறதுக்கு காரணம்னா நம்மளோட விதி. ஏன் அந்த மாதிரி விதியாக இருக்குது அப்படின்னாக்கா, அதான் நம்மளோட புத்தியாக இருக்குது. புத்தியால் தான் அது கெட்டு போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் புரிந்தால் மனதில் பதியுங்கள், புரியாவிடில் மீண்டும் இதையே கேளுங்க. இன்னொரு வாட்டி பாருங்கள் இந்த வீடியோவை. புரியும் வரை இதையே கேளுங்கள், புரிந்ததும் அடுத்தவருக்கு சொல்லுங்கள். மறைபொருள் என்பதே புரிவதில்லை. மறைபொருள்னால் வேதங்கிறது அவ்வளோ சீக்கிரம் புரியாது, மறைஞ்சு தான் இருக்கும் பொருள். கடவுள் எப்படி மறைஞ்சிருக்காரோ அந்த மாதிரி வேத வார்த்தைகளும் வேதங்களும் அதோட அர்த்தங்களும் மறைவாக தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உதாரணத்துக்கு ரசவாதம்லாம் சொல்லுவாங்க. அதாவது தங்கம் செய்கிறது எப்படின்னு, அது மூலிகையால் இந்த மூலிகை இது மேலே இப்படிலாம் பண்ணால் இந்த அளவுக்கு ஹீட் பண்ணால் தங்கம் ஆகிடும். ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். சித்தர்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அது எங்கன்னா எழுதி வச்சுருக்காங்கன்னா எழுதி வச்சுக்கிறாங்க, புரிய தான் மாட்டேங்குது. அந்த பாட்டெல்லாம் இப்போ 300 வாட்டி படித்தாலும் நமக்கு அது புரிய மாட்டேங்குது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் மறைபொருள். அது ஞானம் இருந்தால் தான் புரியும். அதுபோல தான் மறைபொருள் என்பது புரிவதில்லை, புரிந்தவருக்கு எதுவும் மறைவதில்லை. எல்லாம் புரிஞ்சு போச்சுன்னா அவர்கிட்டேருந்து எதுவுமே மறைக்க முடியாது. மறைபொருளான வேதம் புரிந்தவர் ஞானியாக உயர்வார். எப்போ நமக்கு மறைபொருளாக இருக்கக்கூடியதெல்லாம் புரிஞ்சு போச்சோ அப்போல நம்ம ஞானி ஆகிடுவோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, இந்த 3 தான் வாழ்வில் முக்கியமான பாடமாக இருக்கும். என்ன அப்படின்றது பாருங்கள். பாவம் புண்ணியத்தை அறிந்து தெளிந்தவர் பாவத்தை செய்யக்கூடாது. பாவம் எது புண்ணியம் எதுன்னு நல்லா அறிந்து தெளிந்திருக்கணும். அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறமா பாவத்தை செய்யக்கூடாது. அடுத்தது, குற்றம் எது குற்றம் இல்லாதது எது, குற்றம் எதுவென்று அறிந்து தெளிந்தவர் குற்றத்தை செய்யக்கூடாது. மூணாவதா, ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுங்கினம் அப்படின்றது. அறிந்து தெளிந்தவர் ஒழுங்கினமானவற்றை எதுவும் செய்யக்கூடாது. ஆக பாவம் புண்ணியம், குற்றமின்மை, ஒழுக்கமானது, ஒழுக்கம் இல்லாதது அப்படிங்கிற ஒரு 3 விஷயம்தான் இருக்குது. இதை 3த்தையும் நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கை முழுசாக கற்றுக்கிட்டோன்னு அர்த்தமாயிடும். இதை அறியாமல் இருந்தால் ஞானமின்மையாக இருக்கலாம், அல்லது அறிவின்மையாக இருக்கலாம், அல்லது நாகரிகம் இல்லைன்னா கூட இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாதுன்னு அர்த்தம். தகுதியுடையவர் யார்? அடிப்படை தேவைகள், உதவி, உறவு, கல்வி, பதவி, இட ஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்தும் ஆர்வத்தில் உள்ளவரை விட ஏக்கத்தில் உள்ளவர் ஒரு சந்தர்ப்பத்தை அடைய தகுதியானவராக இருப்பார். ஏக்கத்தில் உள்ளவரை விட தேவையானவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது தான் அவசியமாக இருக்கும். அவங்க தான் தகுதியான ஆளாக இருப்பாங்க. அடுத்து, காலம் மாறிவிட்டது, இந்துக்களுக்கு தெளிவு வருகிறது. அரசியல்வாதிகள் தங்களை தேசபக்தர்கள் என்றும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்றும் இந்துக்கள் எல்லாம் நம்பினால் மட்டுமே இனி வரும் தேர்தல்கள் எவரும் வெற்றி பெற முடியும். இந்துக்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் சாகும் வரை அந்த அரசியல்வாதிகள் தோல்வியை மட்டுமே அனுபவிப்பார்கள். நெக்ஸ்ட், வருத்தமான ஒரு விஷயம். சுத்தமான, ஒழுக்கமான, எளிமையான, அன்பான, நேர்மையான, அறிவார்ந்த, நன்கு படித்த, துடிப்பான, எவருக்கும் அல்லது எவரையும் எதிர்க்கும் துணிச்சலான ஒருவரை ஏற்க மாட்டேன் என்றால் அவர்களெல்லாம் என்னவென்று நினைப்பது நாம்? ஒரு அரசியல்வாதி நிற்கிறாரு, எலெக்ஷனில் நிற்கிறாரு. ஒரு எலெக்ஷன் நிற்கிற ஒரு வேட்பாளருக்கு இவ்வளோ குணம் இருக்குது. சுத்தமான, ஒழுக்கமான, எளிமையான, அன்பான, நேர்மையான, அறிவார்ந்த, நன்கு படித்த, துடிப்பான அந்த மனிதனாக இருக்காருன்னா அவருக்கு ஓட்டு போடாமல் வேற ஆளுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்மளை என்ன தான் சொல்கிறது?
நல்லோரை தூற்றும் அளவிற்கா நாம் மோசமானவர்கள்? ஒரு திரைநாயகனுக்கு மட்டுமே இவ்வளவு மதிப்பும் கொடுக்கக்கூடிய நம்ம நிஜமான ஹீரோலாம் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. ஏன் அவங்களெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது? அரசியலில் பார்த்து ஓட்டு போடுங்க. கூர்ந்து யோசிங்கள். மிக சிறந்த நேர்மையான தலைவர்கள் நாட்டை ஆளும்போது அவரது குடும்பத்திற்கு எந்தவித உபயோகமும் சிறப்பு சலுகையும் இருக்காது. யாராவது ஒரு நல்ல தலைவர் நாட்டை ஆண்டு இருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. அது சிஎம்னா இப்போ காமராஜரை சொல்கிறேன்னு வச்சுங்க. அவருக்குனால அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பயன் இருந்திருக்கா பாருங்க. மிக சிறந்த நேர்மையான தலைவர்கள் நாட்டை ஆளும்பொழுது அவரது குடும்பத்திற்கு எந்தவித உபயோகமும் சிறப்பு சலுகையும் இருக்காது. மிக மோசமான மனிதர் எவ்வளவு வாழ்க்கையில் உயர்ந்தாலும், நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃப்ரெண்டுங்க சொந்தக்காரன் பந்தக்காரங்களாம் இருப்பாங்க, அதில் பார்த்துங்க. மிக மோசமான மனிதர் எவ்வளவு வாழ்க்கையில் உயர்ந்தாலும் அவரது சுய குடும்பத்தை தவிர மற்ற உறவு நட்பு, அதாவது உறவுக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட எந்த வித யூஸும் இருக்காது, பயனே இருக்காது. அது நடு கடலில் பெய்கிற மழை மாதிரி. எட்டி கைகை பழுத்தால் என்னன்னுவான், கருமிக்கிட்ட செல்வம் சேர்ந்தால் நமக்கு என்ன இருக்குது? ஒரு கருமிக்கிட்ட பணம் போய் சேருது, நிறைய கொட்டி சேர்னார்னா அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கடலில் பெய்கிற மழைனால நம்ம நாட்டில் என்ன விவசாயம் வளரப்போகுது? அதுபோல் தவறானவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது. தவறானவங்க வளர்ந்தாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. நல்லவங்களை ஆட்சியில் அமர்த்தணும், நல்லவங்களாம் வளரணும்னு நம்ம வேண்டிக்கணும். ரகசியம் பரம ரகசியம். அடுத்தவர் வாழ்க்கையில் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பவர்களும் தம் சுய வாழ்க்கையில் நிச்சயமாக 100 ரகசிய சம்பவங்களையாச்சு மறைத்து வைத்திருப்பார்கள். காரணம், அனைவரிடமும் உண்மையை எதிர்பார்க்கிறோம். உண்மையில் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நம்மிடம் பல பேருக்கு இருக்காது. எல்லாரும் உண்மையாக இருக்கணுன்றோம். சரி, நாமளும் உண்மையாக இருக்கணுன்றோம், அடுத்தவங்களும் உண்மையாக இருக்கணும்னா நிச்சயமாக எவனுமே உண்மையை ஏற்றுக்கிறதும் கிடையாது. எவனும் 100% உண்மையை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதும் இல்லை, மறைச்சி தான் வச்சுருக்கிறான். எங்கே நம்ம சொல்லணுமோ அங்கே தான் நம்ம வெளியே சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கடந்த காலங்களில் உள்வாங்கிய கருத்துக்கள், காட்சிகள், கடந்த காலங்களில் நாம் உள்ள வாங்குகிற கருத்துக்களும் காட்சிகளும் தான் பார்த்தது, படித்தது, கண்ணு காது மூக்கு போன்ற வகையில் உள்ள இன்டேக் பண்ணது என்னவோ அதுதான் இன்று நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் நம்ம இன்டேக் பண்ணது என்னவோ அதான். எதிர்காலத்தை வடிவமைக்க போகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி தேதிக்கு நம்ம என்னென்னா உள்ளே வாங்கிக்கிட்டு இருக்கிறோங்கிறது தான். வாயால் என்ன சாப்பிட்றோம், கண்ணால் என்ன பார்க்குறோம், என்ன படிக்கிறோம், காதால் என்ன கேட்குறோம், இவைகளை பொறுத்து தான். புலன்கள் 5 இவற்றின் மூலமாக உள்வாங்கப்படுவது என்னவோ அதுவே உங்களுடைய எதிர்காலம். ஆகவே அவசியமானதையும் நல்லவற்றையும் உள்வாங்கி கொண்டு இருக்கிறோமா என்று உற்று நோக்குங்கள். இப்போ உள்ளே வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லதான்னு பாருங்கள். தினமும் அது நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, குற்றம் நிகழ்ச்சி போன்ற விஷயத்தையே நம்ம உள்ளே வாங்கிக்கிட்டு இருந்தாக்க நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. குணங்களால் ஆனது இந்த உலகம், முக்குணங்களால் ஆனது இந்த உலகம். மனிதரும் 3 வகையினர் உள்ளான். 3 வகைனாக்கா மெயினாக 3. ஆனால் உள்ளே இருக்கிறது ஒரு, அது பிரித்து சேர்த்து பார்த்தோம்னா, யூனியன் பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு 7 இது ஆகிடும். சத் அப்படின்னா நல்லதுன்னு அர்த்தம், ரஜஸ் அப்படின்னா சராசரின்னு அர்த்தம், தமஸ் அப்படின்னா மோசமானது தீயதுன்னு அர்த்தம். ஆக மனிதர்கள் 3 வகை, நல்லவர்கள், சராசரிகள், தீயவர்கள் 3 வகை இருக்கிறாங்க. இந்த 3 வகை என்ன தனித்தனி குணமாக இருக்குமா அப்படின்னாக்கா இருக்காது. மனுஷனோட வேறு சிலது சேர்ந்துருக்கும். அதை தான் திருவள்ளுவர் சொல்லுவார், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல்.
சத்து ரஜஸ் ரெண்டுமே சேர்ந்து இருப்பாங்க. சராசரியாகவும் இருப்பாங்க, நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கும். அப்புறம் சத்து தமஸ், நல்லதும் இருக்கும் அவங்கக்கிட்ட, கெட்டதும் இருக்கும். அடுத்தது சில பேருக்கு ரஜஸ் தமஸ் இருப்பாங்க. ரஜஸ்னா சராசரியாகவும் இருப்பாங்க, கேவலமாகவும் இருப்பாங்க. கேவலமான விஷயங்களும் இருக்கும் அவங்கக்கிட்ட, கீழ்மையான விஷயங்களும் இருக்கும், சராசரியாகவும் இருப்பாங்க. சில பேர்கிட்ட மூணுமே கலந்துருக்கும். சத் ரஜஸ் தமஸ்ன்ற முக்குணமும் கலந்தே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது லேபிளாக என்ன குத்தலாம் அவங்களுக்கு அப்படின்னு போது தான் திருவள்ளுவர் சொல்கிறது, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குரல். அவங்ககிட்ட எது அதிகமாக இருக்குதோ அதுதான் அவனுடைய கேரக்டரு, அதுதான் அவனோட குணம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை அப்படின்லாம் சொல்லுவாங்க. தாய் 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாயும், இதெல்லாம் சொல்லுவாங்க. முட்டாள்தனமாக சொல்லியிருப்பாங்களான்னாக்கா அப்படிலாம் இல்லை. பெற்றோரோட குணங்கள் என்ன இருக்கோ அந்த குணங்களில் சில குணங்கள் அவரது பிள்ளைகளின் குணத்தில் விஸ்தரிப்பாக இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கும் அவங்களுக்கு. அப்பா கிட்ட சில குணம் கேரக்டர் அட்ராக்ட் பண்ணிவிட்டு, அந்த குணம் நல்ல குணம் கெட்ட குணம் ரெண்டும் இருக்கும். அதில் நல்லது ஒரு புள்ள எடுத்துக்கும், கெட்டது ஒரு புள்ள கூட எடுத்துக்கும். பொதுவாக அந்த மாதிரி எடுத்துக்கிற விஷயங்களில் அப்பாவோட குணங்கள் ஆண் குழந்தைகளும், அம்மாவோடைய குணங்களில் பெண் குழந்தைகளும் அதிகம் எடுத்துக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. இது ஆராய்ச்சி. ஆக பெற்றோரின் குணங்களில் சில குணங்களை அவரது பிள்ளைகள் குணத்தில் விஸ்தரிப்பாக இருக்கும். ஒரு சில பிள்ளைகள் நல்ல குணத்தையும், ஒரு சில பிள்ளைகள் பெற்றோரின் கெட்ட குணத்தையும் மிகுதியாக எடுத்துக்கொள்ளும். அதுதான் 8 அடினா 16 அடி அப்படின்னு சொல்கிறது. ஆக பிள்ளைகளின் குணத்திற்கு மூல காரணம் அவங்களோட அம்மா அப்பா தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மூல காரணம் அவங்கக்கிட்ட இல்லாத ஒன்று இவங்ககிட்ட வந்துடாது. அவங்ககிட்ட கொஞ்சமாக இருக்கும், இப்போ இது டபுளாக ஆகிட்டுருக்கும் அப்படின்னு அர்த்தம். தெய்வ சக்தியே உயர்ந்தது, அதை விட சிறந்தது புண்ணியம். தர்மத்தை நாம் காத்தால் தர்மம் நம்மை காக்கும். தர்ம செலவுகள் செய்தால் கர்ம செலவுகள் குறையும். இறைவனை புகழ்ந்தவரை உலகம் புகழ்ந்து நிற்கும். யாரெல்லாம் கடவுளை போற்றி புகழுறாங்களோ எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இறைவனை புகழ்ந்து நின்றால் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்கள உலகம் புகழ்ந்து நிற்கும். உனது மதத்தை நீ காவல் காத்தால், உனது மதத்தை நீ காவல் காத்தால் உனது மதமே உனது குலதெய்வமாக இருந்து உனது குலத்தை காக்கும், காத்து நிற்கும். உன் மதத்தை காக்க தவறினால் யாராக இருந்தாலும் யாராலும் உன் குலத்தை காக்கவே முடியாது. குல சாபத்துக்கு அல்லது தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.